வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் 4 டேஸாக கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குன்றதுனால என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது என்ன நம்ம ஷார்ட்டாக சுருக்கமாக பார்த்துடலாம். கோயம்புத்தூர் சூலூரில் 10 வயசு குழந்தைக்கு நடந்த ஒரு கொடூரத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே தண்டனை கொடுக்கணும், நடு ரோட்டில் வச்சு துப்பாக்கி வச்சு சொன்னோம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதை லைவ் டெலிகாஸ்ட்டில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்திய சட்டத்தின்படி இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. தவறாக நினச்சிக்க வேணாம், என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு. இந்த குழந்தைக்கு நடந்தது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் சட்டத்தின் பக்கங்களும் கொஞ்சம் பார்க்கணும், எதனால் அவங்க தண்டனை கொடுத்ததுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. தென் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் ப்ளஸ் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அக்யூஸ்டு கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கா, இல்லை வேறு யாராவது இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு. மேபி இவங்களுக்கு நம்ம சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கும். அதனால பல குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைலை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஜட்ஜ் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ஜட்மெண்ட்டே கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டிலே ஆகுது. இன்னும் ஒரு விஷயத்தை எல்லாரும் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறது பாருங்கள். 10 வயது தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு நீங்க என்னென்ன ஆக்ஷன், நீங்க வந்தா எல்லாமே சரியாயிடும், எல்லாமே மாறிடும் அப்படின்னு தானே உங்களை கூப்பிட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி சிஎம் சாரோட ரோல், பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் தாங்க கொடுக்க முடியும். முதல்வர் விஜய் சாரால நேரடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுங்க. அதுக்கு தளபதி அவர்கள் சிஎம் ஆகாம ஹைகோர்ட் ஜட்ஜாக தான் ஆகியிருக்கணும். இங்கே எது நடந்தாலும் சிஎம் அவர்கள் மேலே தாங்க எல்லாரும் கோவப்படுவாங்க மக்கள். நான் தளபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இருக்கிற நிதர்சனமான உண்மையை தாங்க நான் எடுத்து சொல்கிறேன். இப்போது பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா, பணம் நகைலாம் வீட்டில் பத்திரமா பீரோவில் பூட்டி வைக்கும்போது குழந்தைங்கள மட்டும் ஏங்க அலட்சியமாக விட்டுறீங்க? ஸோ குழந்தைங்கள நல்லா வளங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஆண் பிள்ளைகளை மனிதநேயம் சொல்லி கொடுத்து வளங்க. ஸோ பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், சக மனிதர்களை எப்படி மதிக்கணுன்றத சொல்லி கொடுத்து வளங்க. ஆண் பிள்ளைகளை கரெக்டாக வளர்த்தாலே 90% குற்றங்கள் இருக்காது. நான் எதனா தவறுதலாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.